தண்ணி போகிற கடையில் ஊறணும். தண்ணி போகிற கடையில் ஊறினாக்கா அது தண்ணி போகிறதுனா காட்டுக்குள்ளே ஊறணும். அம்மா ஓரமாக சொல்கிறேம்மா, இந்த இப்போ இப்படியெல்லாம் இதில் ஊனக்கூடாது. அது அப்படி அங்கிட்ட ஆத்துவாரி பக்கம் அந்த ஒண்டை ஓரம் அப்படி ஊனணும். இல்லைன்னா அங்கிட்ட இது பண்ணி அதில் ஒன்று கரையில் ஊனி வச்சா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா விளவு காட்டுக்குள்ளே ஊன்னா இந்த மாதிரி வெள்ளாமைக்குள்ளே தான் விழுவும். சொல்கிறீங்க அந்த குளத்துக்கரையை பக்கம் ஊனி வச்சா பழச்சிருமா? அது சுத்தப்பட்டு வராது. தெரியல எங்கன்னா ஊன்ற இடம் அங்கிட்ட அந்த பக்கம் தான் ஊனணும் தெரியுது. அதுவுமே தெரியும், அதுவும் விளவு காட்டுக்குள்ள தான் இருக்குது. அது விளவு காட்டுக்குள்ள இருக்குது, அதை எடுக்கிற வாக்கா வேணும். இல்லைதான் தெரியும் அப்படி அந்த இடத்துல ஆவி மரத்துக்கு இந்த சைடுங்க அவர் காட்டை சுத்தப்படுத்தி இந்த ஊனியன்காரரு காட்டை சுத்தப்படுத்தி பூரா காட்டை வளர்த்து தென்னந்தோப்பை போட்டு விடு, தென்னங்கண்ணை போட்டு விடு. தென்னங்கண்ணு அதுவும் நல்லது தான். தென்னை மரமும் வாழை மரமும் வச்சு விடு. அந்த ஓரம் பூரா வாழை மரமும் தென்னை மரமும் வச்சு விடு. போகிறதுக்கு அழகாக இருக்கும் போகிறதுக்கு அப்படின்னு அவர் ஒரு பிள்ளான்னு சொல்கிறாரு. எல்லாம் பாதுகாப்பாக இருக்கு. என்னடா அசைச்சப்பட முடியல தூக்கட்டா நீ சொல்ல வச்சுக்க. நீ வராத விலைக்கு நான் தட்டிக்கிறேன். நீ விலைக்கு நான் எப்படியோ கட்டி பார்க்குறேன் போல. நான் தான் அங்கே உள்ளே இருந்து கட்டி தூக்கி தள்ளுன்னு விலைக்கு தள்ளி நின்று தூக்கிட்டு போமா. தென்னங்கன்று வாங்கிட்டு வந்துச்சு கிடக்குது 2000 ரூபாய்க்கு வளர்ந்து போச்சு. அவர் சொல்கிறாரு அதில் வாய்க்கால் எடுத்து நெட்டுக்கு தென்னங்கன்று தேக்கங்கன்று அதில் வச்சு விடுங்க அப்படிங்கிறாரு. விவசாயத்துக்கு பாதுகாப்பாக இருக்கும், அழகாக இருக்கும் தோட்டத்துக்கும் அப்படிங்கிறாரு. என்ன வேலையை பார்த்து அப்பா இருந்தாருன்னா போதும். அப்பாவும் அம்மா இருந்தாங்கன்னா அப்பா தூங்குறாரா? அப்பா ஃபோனை பார்த்துட்டு இருக்காரு, தூங்குறாராம்மா. அப்பான்ட்டாருன்னா இதை பிடிச்சி எடுத்து கொண்டு போய் அங்கே போட்டுடலாம். குழந்தை விட்டுருச்சுன்னா அள்ளி கொண்டு அங்கே போட்டுடலாம். அப்பா என்னால் புழக்க முடியுதா என்னன்னு தெரியல. நான் பாவாடையை தூக்கி கட்டிக்கிட்டு இருக்கிறேன், நீ என்னையவே எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன பண்ண முடியாது. குச்சி வச்சுருக்கேன் பாரு. ஏயா பெரியப்பா பெரியப்பா இதெல்லாம் என்ன பண்ணுறது? உரம் போடுவோம், கோடாலியில் தான் பறந்து விடுவோமா? கோடாலியில் பறந்து விட்டுட்டேன், உரம் போட்டு கிடக்கட்டும். எதை வரும் குழந்தை விட்டு அள்ளி கொண்டு அங்கிட்டு எரிஞ்சிட்டு போயிடலாங்க. ஏன்னா எம்பிட்ட ஓரத்தில் போடுறேன். அம்மா கோடாலியால் பிறந்து விட்டு குழந்தைட்டு இது பண்ணி விட்டு இப்படி போடுமா. நல்லா காஞ்சிச்சுனாக்க ஒரு 10 இதெல்லாம் போச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சிந்துச்சுனாக்கா அப்புறம் ஊற்றி விடுவா.
கலர் மாதிரி தான் தெரியுது. போடாமல் போட்டால் இதை வந்துட்டு குழம்பு தான் போடணும். அதை வேணால் அடுத்து போய் சேர்த்தாங்க. இதை தீ கொண்டு போடலாமா? தீட்டு போயிடா சரியா 2 பேரும் பிடிச்சி கொண்டு போயிடுமா? 2 பேர் வேண்டாம். அட நீ ஒரு பக்கம் அந்த பக்கம் முடியுமா? இல்லை இல்லை என்னோட சுற்றுறேன். நீ அந்த தூளை அழுத்து அவங்க எழுந்திருக்கணும். அடுத்தேன் இருக்குது இந்த பக்கம் இது வடி எதுலேயும் சேர்த்து இல்லாமல் இருக்குது. எப்படிமா குட்டி கொண்டு போவ? போ இதை தூக்க முடியாதா? அதை தூக்க முடியாது. அம்மா போட்டு அது இதை அசைக்க கூட முடியல. அப்படி பாதத்தி இதை கொண்டு போய் அது போல அனுப்புகிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா பேசாமல் இதை ஓரத்தில் போட இன்னும் கொஞ்சம் நல்லா காஞ்சி இப்போ வயலில் தான் இருக்கிற வேற எங்கே இருக்கு? இந்த வயலுக்கு இதுவும் வயல் தான். முடிச்சு சொன்னால் கேட்க மாட்டேங்குது. இங்கிட்டு ஓரத்தில் போடலாம், அந்த மரத்து உள்ள போடலாம்னா கேட்குதா? ஓ சாமி, சார் இது காஞ்சிதான் இருக்குது. அடுப்பில் போடலாமா? அடிச்சு வரமாட்டேங்குது. சொல் பேசி கேட்க மாட்டேங்குதுங்க. மிச்சி அதுக்கு மேலே சின்ன குழந்த மாதிரி புதுதாக முடிச்சு கிடக்கு. ஏப்ல அண்ணுமா இங்கே போகிறோம்மா? எந்த வயலுக்குமா? சரி வாம்மா அண்ணுமா. இருந்து கெடுக்குது. என்ன சின்ன அளவுக்கு போதா 7 போதா? அம்மா நீ அந்த மரத்து தூர தூக்கி போடுமாமோ? என்னது அதுதான் நிலம் தோறு இது மேலே தூக்கி போடுமா? நல்லா காஞ்சிச்சுன்னா தண்ணி சுண்டு அது மேலே விழுந்துருச்சு. என்ன மேலே விழுந்துருச்சு அவ்வளோதானே. அவ்வளோதான் வேலை விழுந்துருச்சு. நான் கூட அந்த கனவுல விடாது. இன்னும் முருங்கை தலையை வேவச்சு தின்னா சத்துங்கிறாங்க. மரம் என்னடானா இப்படி புதக்கட்டின்னு போகுது. எத்தண்டி மரம் மாதிரி எதுக்கு முருங்கை மரத்தில் ஏறி விழுவக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்? அது தண்ணியை குடிச்சிட்டு புடக்குன்னு சாஞ்சிடும். இல்லை முருங்கை மரத்தில் ஏறி விழுவக்கூடாதுன்னா விழுந்தால் அவ்வளவுதான் நடம் தேராது. அதான் முருங்கை மரம் தாங்காது. சும்மா புடக்குன்னு உண்டு. அதெல்லாம் அப்படி பீஸாக போட்டோம்னு வச்சுக்கோ. நெல்லி கொண்டி எரிஞ்சாலும் எவ்வளோ வந்து ஓரமாக அடவே அதைத்தான் தூக்கி போடணும். அதையுமே கொஞ்சம் நேரம் நேரமாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக பீஸாக இருக்கும். அதில் பெரிய அவன் வண்டியில் தள்ளிவிட்டு நிற்கிறத இழுத்து கொண்டே நாங்கள் கொஞ்சம் ஓரத்தில் போடுறான்னு சொல்லி. யார் தள்ளிவிட்டது? அவன் பொக்கிலிஞ்சிக்காரன் புளியட்டான். வேலையை முடிச்சுட்டு போகும்போது அதுக்கெல்லாம் அவருக்கு அந்த என்ன கொண்டு தள்ளிடுறாங்க இந்த பெரும் மரத்தை மட்டும் அப்படின்னு சொல்லி இருந்துருக்கலாம். அவன் புளியும் வெட்டி போட்டுட்டு அவன் எடுக்க மாட்டான். அவன் இதுலேயும் வண்டி ஓட்டினேன்னு நானே அட கையோடு வந்துட்டு சொல்லி